ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே தெரியும், அது நேற்று சார்ட்டில் பார்த்தவங்க இருக்குமே. ஸோ இட்ஸ் பிளட் பாத். நேற்று வந்து செக்கச்சவன்னு ஒன் மோர் ரெட் டொமேட்டோ. நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 506 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து மொமெண்ட்லேருந்தே வந்து கீழே விழுந்து தான் இருந்தது. ஸோ லோ வந்து 477 வரைக்கும் லோ போயிட்டு கடைசியில் வந்து 486.4 வந்து ஆக்சுவலாக ஒரு க்ளோசிங் வச்சுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நேத்தினுடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் கெட் இன்டு 1 hour 15 minutes போயிடலாம். எஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து ஒரு இன்சைட் ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. பாட்டம் சைடில் வந்து இன்சைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கிடச்சிது. மேலே வந்து பிரேக் அவுட்டும் கிடச்சிது. ஸோ நான் அன்றைக்கே வந்து சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறனா கூட எடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த ட்ரேடு வந்து ஒரு 1% ரிஸ்க் எடுத்து நானுமே இந்த ட்ரேடு எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஸ்டாப் லாஸ் போய் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நேற்று வந்து எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் 1 day மாதிரி ட்ரேட் எடுத்தேன் நான். பட் அது வந்து நேற்றுக்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ரைட். ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் வெரி எவிடென்ட். ரைட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஓப்பனிங்லேருந்தே கீழே தான் டவுன்வர்ட் மூவ் தான் வந்துட்டு கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்த பாயிண்ட்டில் 495 ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து கண்டினியூஸாக ஃபால். அடுத்த சப்போர்ட் எங்கே எடுத்துருக்குன்னு பாருங்கள், 488. நம்ம வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த இடம் 488. திரும்ப அங்கேருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் சைடு அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு ஃபைனலாக வந்து இந்த பாயிண்ட் 488 ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன பாயிண்ட் அது 477, 476.477 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஐ வில் ஷோ யூ. சி, இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு இது எங்கே இருக்குது, இது சப்போர்ட் எடுத்த பாயிண்ட் எங்கே அப்படின்னா இந்த இடம். அதாவது நம்ம இந்த October 15 பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆனால் ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ரைட். சூப்பராக வந்து நான் ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து மக்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ப்ரைஸ் பாயிண்ட்டில் திரும்ப வந்து அந்த மாதிரி தான் கலெக்டிவாக அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, எங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் லெவல்ஸ் வந்து நம்ம போடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த பாயிண்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணுறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தது. இந்த 488 ப்ரைஸ் பாயிண்ட்டில் நிறைய ட்ரேட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த 488 ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் நம்ம. இந்த இடத்துல வந்து சடனாக திரும்பினதுனால இப்போ வந்து ஐ தாட் திஸ் குட் பி நெக்ஸ்ட் சப்போர்ட் 483 இருக்குன்னு நினச்சேன். பட் பிரேக் அவுட்க்கு முன்னாடி இந்த பாயிண்டில் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ரைட். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓகே, இது வந்து இப்போ டெய்லியில் பார்த்தோன்னு தெரியும், திரும்ப வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளார வந்துருச்சு. இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு. இப்போ அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு அந்த 1.3 டச் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரையாங்கிள்குள்ளே வந்துருச்சு. நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 440 468 ஒரு சப்போர்ட் பார்த்துருக்கோம். 440 ஒன்று, அதை விட்டால் வந்து 400 வந்து நம்மளுடைய ஃபைனல் சப்போர்ட் இருக்குங்க. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்து நம்ம இதுலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. சி, இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப ஒரு டபிள்யூ மாதிரி ஒரு 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 இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், மலையை வந்து கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, அது ஷோ இதை பார்த்து அடுத்து எப்படி போகலான்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபர்தராக இந்த ஹைட் ஆஃப் திஸ் இந்த இது என்னவோ அதே அளவுக்கு வந்து மேலே போகும். ரைட். ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ இட்ஸ் அரௌண்ட் ஒரு 11 பாயிண்ட்ஸ். 11 பாயிண்ட்ஸ் 488னா 499. ஸோ அப் டு ஒரு 500 வரைக்கும் நம்ம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ 500க்கு போயிட்டு 500 போனதுக்கப்புறம் தெரியும், இதுக்கப்புறம் வந்து எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்றது பொறுத்து நமக்கு வந்து தெரியும் நமக்கு. ஆர் இப்போ நான் சொன்ன இந்த டபுள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகலை, இந்த 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 லோ பாயிண்ட் 477 கீழே போய் டெய்லியில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா
ஃபர்தராக ஒன்று கீழே போகும். நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்ததை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபிபனாச்சியில் வந்து 1 பிரேக் ஆகிட்டு 1.3 டச் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக 1 வரைக்குமே வரும், 100% லெவல் வரைக்குமே வரணும் நமக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் போய் 1.618 ஃபர்தராக மேலே போக ஆரம்பிக்கும். 1.618 2.6 வரைக்கும் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரைட். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் வந்து ஒரு ₹8 per ஷேர் வந்து லாஸில் இருக்கும், நம்ம M2M லாஸில் இருக்கும் நம்ம. ஸோ we haven't booked it. ஸோ ₹8 per ஷேர் வந்து லாஸில் இருக்குது இப்போதைக்கு, ரைட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செகண்ட் ஸ்டாக் நம்ம பார்த்தது. ஃபைன். ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நேற்றே நம்ம பார்த்தோம்னா அந்த 180 பிரேக் ஆகிட்டு அதுக்கு கீழே அந்த ட்ரையாங்கிள்னுடைய ஓகே கிளியராக காட்டுறேன். ப்ரீவியஸ் டே தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள்னுடைய சப்போர்ட் லைன் கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆகிருந்தது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்து இதுக்கு மேலே திரும்பணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்றதான் நம்ம லாஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம லாஸ்ட்டு சாட்டர்டே போன லைவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான். பட் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி வந்து அதில் பாதத்தில் விழுகும்போது இதுவும் கூட சேர்ந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தூரம் விழுந்தது அப்படின்னா வந்து ஃபர்தராக நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டே ஆக்சுவலாக வந்துருச்சு. ஓகே, ஸ்டாப் லாஸ்க்கு முன்னாடி 164 இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்ட்ராடே மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் நான் சைட் வேல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக விழுக ஆரம்பிச்சு சடனாக ஒரு டக்குன்னு ஒரு ஃபால் 12 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சைட்வே தான், மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு சேனல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக வந்து இந்த 167 ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு, ரைட். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் தெரியுது நமக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி டெய்லியில் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு பார்ப்போம். ஓகே, தெர் இஸ் நோ கீ ரெஃபரன்ஸ் பாயிண்ட், கீ சப்போர்ட் பாயிண்ட் கிடையாது ஆக்சுவலாக அது. பட் ஸ்டில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது. ஸோ நீ அடுத்தடுத்து வர டேஸில் வந்து இந்த 163.65 164 வந்து ஒரு கீ சப்போர்ட்டாக வந்து இருக்கும் நமக்கு ஃப்யூச்சரில், ரைட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால் ஆன போது வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை தான் ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, ஒரு விஷயம் ரொம்ப பேசிக்காக, ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து எப்படி எந்த பேட்டர்ன் வந்து கன்சல்டேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம, ரைட். ஸோ அதுபடி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு பேரலல் சேனலில். ஸோ அந்த சேனல் ட்ராப் பண்ணுவோமா. ரைட். ஸோ வந்து இந்த சேனல் பேட்டர்னில் கன்சல்டேட் ஆகிட்டு லாஸ்ட்டு 2 கேண்டில் 15 மினிட் லாஸ்ட் 2 கேண்டில் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. பட் இதை நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ வில் ஜஸ்ட் மூவ் இட் அப், ரைட். ஸோ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளார வந்து இப்போ கன்சல்டேட் ஆகுது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம, ஓகேயா. ஸோ இப்போ அடுத்து வந்து எப்படி மூவ் இருக்கலாம் அப்படின்னா, இது எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது வந்து ரஃப்லி ஒரு ₹4 வந்து இதோட வித் த ஹைட் ஆஃப் த சேனல் இஸ் ₹4. ஸோ ₹4 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த 167.85 இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த 171.15 வரைக்கும் போகும். அப்படி கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் நமக்கு வந்து, ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஒரு 1 hour கேண்டில், நம்ம 1 hour கேண்டில் வந்து பார்த்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம் நம்ம எந்த மாதிரி வந்து டைரெக்ஷனில் போகுது அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து டெய்லி கேண்டில் தான் இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டே க்ளோஷரில் ஒரு 315க்கு மேலே 320 கிட்ட வந்துட்டு ஒருவேளை இது வந்து 161 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ வந்து எக்ஸிட் பண்ணுங்கள். 161 போய் இன்றைக்கி டே பிகினிங்கில் வந்து இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே அந்த 161 கிட்ட வந்து டச் ஆகிட்டு இருக்கும்போது அது கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எக்ஸிட் ஆக வேணாம். நம்ம வந்து இது க்ளோசிங் பேஸஸ் ஸ்டாப் லாஸ் இது 161க்கு கீழே வந்து எங்கே போய் க்ளோஸ் ஆகுதோ அங்கே வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 hour ரிலீவ் பண்ணோன்னா ஐ எம் மென்ஷனிங் திஸ் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெய்லி கேண்டில். ஸோ அதனால் வந்து டெய்லி கேண்டில் க்ளோஷர் அப்போ தான் வந்து எக்ஸிட் பண்ணணும், ரைட். இதுக்கு அடுத்து நம்ம வந்து எஸ்ஆர்எஃப் பார்க்க போகிறோம். எஸ்ஆர்எஃப் வந்து அவர்லி கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தோம் நம்ம.
அது வந்து யூ கேன் எக்ஸிட் ஆன் ஹவர்லி பேசிஸ். 1 ஹவரில் க்ளோசிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து எக்ஸிட் பண்ணலாம், ரைட்? ஸோ யா, இதில் வந்து இப்போதைக்கு 195 என்ட்ரு இருக்குமா, 167.5 87. ஸோ ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் இருக்கோம். நம்ம ஒரு 22, இது வந்து 50 குவான்டிட்டி பை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 50 into 22, ஸோ 28. ஸோ ஒரு 1400 rupees M2M லாஸ்ட்டில் இருக்கும் இந்த ஸ்டாக்லேயும் நம்ம, ரைட்? ஸோ யா, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு SRF. ஓகே, ஸோ யா, SRF ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. பட் வந்து யா, நேற்று வந்து நிஃப்டி விழுந்தபோது வந்து SRF சேர்ந்தே தான் விழுந்தது. ஆக்சுவலாக ஓப்பனிங் இஸ் ஈக்குவல் டு ஹை கேண்டில் நேற்றுக்கு. ஸோ 2215 வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து 2176. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து ஆக்சுவலாக ஓப்பனிங் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஹை அதே தான். ஸோ லோ வந்து 2043 வரைக்கும் லோ போயிட்டு, சரி 2043 லோ போயிட்டு க்ளோசிங் வந்து 2093 க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஹவர்லி நம்ம ஸ்டடி பண்ண ஹவர்லிலையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஹவர் கேண்டில் மட்டும்தான் வந்து ஆக்சுவலாக ஃபாலு. அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸில் கன்சாலிடேஷன் தான் நடந்திருக்கு, ரைட்? இன்னும் ஜூம் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக மேலே போகன்றதான் லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம. இது ஓப்பனிங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. பட் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஃபால், இதுவும் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டல்லே வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே அந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் சைடில் வந்து பிரேக் ஆகிடுச்சு, ரைட்? பிரேக் ஆகிட்டு கிளியராக நம்மளுடைய சப்போர்ட் பாயிண்டில் தான் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருந்த அந்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்டே வந்து 2 தடவை சப்போர்ட் எடுத்துருக்குன்னு தான் அந்த ட்ரேடே எடுத்தோம் நம்ம. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிட்ட தான் சப்போர்ட் திரும்பவும் எடுத்துருக்குது, ஓகேயா? ஸோ நேற்று ஓப்பன் ஆகிட்டு கீழே ஒரு ஃபால். ரைட், ஸோ இதுதான் நேற்றுக்கினுடைய பேட்டர்ன் அது. ஸோ இதுலேயும் அதே தான். இந்த ஒரு ரேஞ்சை வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து வந்து நம்மளுடைய ஃபர்தர் மூவ்ஸ் இருக்கும், அந்த அடுத்த டைரக்ஷன் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. இந்த கபடி மேட்ச்சில் போயிட்டு ஒரு பிளேயர் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போய் அந்த ஆப்போனன்ட் டீமில் ரைடு போய் டச் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க திரும்ப அந்த கோட்டை தொடுறதுக்குள்ளே வந்து லைட்டாக ஒரு ஆட்டம் காட்டுவாங்க, தொடவா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நேற்று அப்படி தான் நடந்திருக்குது. வந்து டச் பண்ணிட்டு போய் க்ளோஸ் ஆகுன்ற மாதிரி 2 பாயிண்ட்லாம் 2 கேண்டில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இது ஃபர்தராக எங்கே போகும் அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தெரியுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா சோஃபார் இந்த விட்த் என்ன இருக்கோ அதே அளவுக்கு வந்து கீழே போகும். ஒரு 250 பாயிண்ட்ஸ் இருக்குல்லையா விட்டு. ஸோ இந்த 250 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக கீழே போகும். இல்லை சப்போர்ட் எடுக்கலைன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நான், இது வந்து மேலே போயிட்டு இந்த 2250 மேலே போய் வரைக்கும் டச் ஆகும் எங்கேயாவது, ரைட்? ஸோ இது நான் வந்து இந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிள் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ, எந்த சைட் பிரேக் ஆகுதோ அங்கேயும் வந்து அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது நான் பார்த்துருக்கேன் நான். இது வந்து இது பேட்டர்ன் ஆக்சுவலாக இருக்கான்னு தெரில. பட் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் வந்தது. இந்த மாதிரி இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா அது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அப்சைடாக தான் மோஸ்ட்லி இருந்து நான் பார்த்துருக்கேன். டவுன் சைடு வந்து பார்த்ததில்ல. ஸோ வந்து இந்த இதில் ஒரு அப்சைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் வி ஆர் அட் ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஒரு சொன்னால வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹவர்லியில் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். எவ்ரி ஹவர் ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஹவர் எண்டில் வந்து அந்த ஹவர் எண்ட்லேருந்து இந்த 2250 கீழே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கின்றது, ரைட்? ஸோஃபார் நம்ம இது வரைக்கும் எடுத்ததில் 4 ட்ரேடில் வந்து அபவுட் இந்தியா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ மற்ற ட்ரேட்ஸில் வந்து ஸ்டேட் பேங்க் ஒன்று மட்டும்தான் வந்து ஸ்டாப் லாஸ்லேருந்து ரொம்ப ஃபாராகவே இருக்குது. மற்றபடி ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் SRF லிமிடெட் ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிவன் தட் மார்க்கெட் இஸ் கிராஷிங் இல்லாது மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் கரெக்டாகிறத பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டாக்ஸுமே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. So that's the reality of these trades. Yeah, but still we will identify other opportunities and continue taking trades. இதில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பி ஹாப்பி தட் யூ ஜஸ்ட் லாஸ்ட் 2% இன் அபவுட் இந்தியா.
அண்ட் ஈவன் இந்த எல்லா ட்ரேட்ஸுமே லாஸ் ஆனால் கூட வந்து மொத்த கேபிட்டல் வந்து 8% தான் ஆக்சுவலாக லாஸ் ஆகும். அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து இது எல்லாமே ஹிட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 9-10% ஆக்சுவலாக நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும் நமக்கு. பட் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த பொசிஷன் சைசிங்லாம் வந்து நான் வந்து வைக்கணும்னு சொன்னதுக்கு ரீசனே வந்து இதுதான். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோலே நமக்கு வந்து நம்மளோட லாஸை நம்ம வந்து லிமிட் பண்ணிடுவோம் நம்ம, ரைட்? ஸோ வந்து இது ஃபர்தராக வந்து இந்த வீக்கான ஸ்டாக் நான் ஒன்றும் ஷேர் பண்ணல, அதை இன்றைக்கி நாளைக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான். ஸோ லிட்டில் என்கேஜ்டு. ஆல்சோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சில ஸ்டாக்ஸ்லாம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிருக்கேன் நான். ஸோ அது ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆனதும் நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வித் தட் நோட், திஸ் இஸ் Muthu Vishwa signing off. So see you all, bye.